கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம் ஸ்ரீ பலபத்ர அவதாரத்திற்கான ஏற்பாடுகள். பிறவிபாக முனிவர் கூறினார். இவ்வாறு இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி 1000 தலைகளை கொண்ட அனந்தன் புறப்பட தயாராகி தனது சபையில் அமர்ந்தார். அதே கணத்தில் சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் கந்தர்வீனிகள் மிகுந்த பணிவுடன் தலை வணங்கி எல்லா பக்கங்களிலிருந்தும் வணக்கங்களுடன் அங்கு வந்தனர். பின்னர் தாயத்து சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை ஏந்திய தெய்வீக தேரில் குதிரைகளை பூட்டி சுமதி என்ற தேரோட்டி அவருக்கு முன் தோன்றினான். எதிரி படைகளை அழிக்கும் திறன் கொண்ட உலக்கை, அசுரர்களை நசுக்கும் திறன் கொண்ட கலப்பை மற்றும் பிரம்மமயம் என்ற கவசம் ஆகியவையும் அவர் முன் தோன்றின. பின்னர் அனைவரின் கண் முன்னே பலபத்ரரின் சபையில் ராம வைகுண்டத்திலிருந்து சேஷ பகவான் தோன்றினார். அவரது 1000 தலைகள் ஒரு கிரீடத்தை அலங்கரித்தன. சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் பாணினி, பதஞ்சலி போன்ற முனிவர்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தனர். இவ்வாறு சேஷன் தோன்றி வணங்கப்பட்டு பின்னர் சங்கர்ஷணனாக ஐக்கியமானார். அதன் பிறகு அஜித் வைகுண்டத்திலிருந்து சகஸ்ரப வதன் சேஷஜி மங்களகரமாக அங்கு வந்து சேர்ந்தார். அவரை சுற்றி அஜய்கபாத், அகிர்புதன்யா, பகுரூப், மகத் போன்ற ருத்ரர்கள் சூழ்ந்திருந்தனர். பயங்கரமான பேய்களும் விநாயகர்களும் அவரை சுற்றி பரவியிருந்தனர். பலராம சுவாமியின் கூட்டத்திற்கு வந்த சேஷநாகர் அவரை புகழ்ந்துவிட்டு அவரது உடலில் ஐக்கியமானார். அதன் பின்னர் ஸ்வேத தீபத்திலிருந்து குமுதன் வந்து சேர்ந்தார். மேலும் குமுதாக்ஷனை போன்ற தலைமை ஆலோசகர்களால் பணிவிடை செய்யப்பட்ட சேஷநாகர் 1000 தலைகளின் மேல் அமர்ந்த மகுடங்களால் அலங்கரிக்கப்பட்டு நீல நிற ஆடைகளை அணிந்து வெண்மலை போன்ற செல்வாக்குடனும் நீல நிற சடை முடிகளின் பிரகாசத்துடனும் பயங்கரமான வடிவத்துடனும் வந்து சேர்ந்தார். அவரும் அனந்தனின் உடலில் ஐக்கியமானார். பின்னர் அதே நேரத்தில் சேஷன் இளபிரத வருஷத்திலிருந்து வந்தார். பார்வதி தேவியின் சேவகிகளான கோடிக்கணக்கான இளம் பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தனர். 1000 முகங்கள் கொண்ட மகுடத்துடன் சேஷநாகர் ஒளி வீசும் மகுடம், செவியணிகள் மற்றும் புய மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். சபைக்கு வந்த அவர்களும் அனந்த பெருமானின் ஸ்ரீ விக்கிரகத்தில் பிரவேசித்தனர். பின்னர் சேஷநாகர் பாதாள உலகத்திற்கு கீழே 32,000 யோஜனைகளிலிருந்து வந்தார். 1000 முகங்கள் கொண்ட சேஷநாகர் பகவானின் தமாசி கலையை பெற்றிருந்தார். அவர் நித்திய சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு மகுடத்தை அணிந்திருந்தார். வியாசர், பராசரர், சனகர், சனந்தன், சனத்குமாரர், நாரதர், சாங்கியாயனர், புலஸ்தியர், பிரகஸ்பதி, மைத்ரேயர் ஆகிய முனிவர்கள் அவரை அழகுபடுத்தி கொண்டிருந்தனர். வாசுகி, மகாசங்கர், ஸ்வேதா, தனஞ்சயன், திருதராஷ்டிரர், குஹகா, கலியா, தக்ஷன், கம்பலா, அஸ்வதரா மற்றும் தேவதத்தன் ஆகியோர் அவர்களை நோக்கி தங்கள் சாரை அசைத்து கொண்டிருந்தனர். கஸ்தூரி, அக்கர், குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட பல நாக பெண்கள் அவருக்கு சேவை செய்து வந்தனர். சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் வித்யாதர பெண்களால் அவரது புகழ் அது நிகழ்ந்து கொண்டிருந்தது. அட்கேஸ்வர், திரிபுரன், பாலன், கல்கேயன், காளி மற்றும் நிவாத கவசன் போன்ற அசுரர்கள் அவரது பின்தொடர்பவர்களாக அவருக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தனர். 11 ருத்ரர்கள் அவருக்கு முன்னால் அணிவகுத்து சென்றனர். மேலும் கஸ்தூரிமான், காமதேனு மற்றும் வருணன் அவர்களுக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தனர். வீணை, மிருதங்கம், தானம் மற்றும் துந்துபி ஆகியவற்றின் ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. அவர் படம் எடுத்த யானையைப் போல பெரும் வேகத்துடன் அங்கு வந்து சேர்ந்தார். இந்த முழு பூமியும் அவரது படங்களில் ஒன்றில் ஒரு கடுகு விதை போல தோன்றியது. இவ்வாறு சேஷநாகர் அங்கு வந்து மகா அனந்த பகவானின் வடிவத்தில் பிரவேசித்தார்.
சபையினர் அனைவரும் இந்த விசித்திரமான செயலை கண்டு அவரை மிகவும் பரிபூரணமான இறைவன் என்று எண்ணி முற்றிலும் பணிந்து வியந்தனர். பின்னர் எல்லையற்ற முகமுடைய மகா எல்லையற்ற இறைவனான சங்கர்ஷணன் சித்த கூட்டாளிகளிடம் கூறினார், பூமியின் பாரத்தை நீக்குவதற்காக நான் பூமிக்கு செல்வேன். எனவே நீங்கள் எனது யாதவ குலத்தில் பிறவி எடுங்கள். பின்னர் அவர் சுமதி சாரதியிடம் கூறினார், நீ மிகவும் வலிமையானவன், வீரமிக்கவன். நீ இங்கேயே இரு, எந்த விதத்திலும் வருந்தாதே. போருக்கு ஆவலாக உன்னை நான் எண்ணும் போதெல்லாம் ஆழம் பதித்த தெய்வீக தேருடன் நீ என்னிடம் வருவாய். கலப்பையே, மண்வெட்டியே, நான் உன்னை எண்ணும் போதெல்லாம் நீ என் முன் தோன்றுகிறாய். கேடயமே, நீயும் தோன்றுகிறாய். பாணினி மற்றும் பிற முனிவர்கள், வியாசர் மற்றும் பிறர், குமுதன் மற்றும் பிறர், 11 ருத்ரர்களே, அசுரர்களே, வருணா, காமதேனு, நான் பூவுலகில் உள்ள இந்திய நாட்டின் எது வம்சத்தில் அவதாரம் எடுப்பேன். அங்குள்ள நீங்கள் அனைவரும் எப்போதும் என்னை காண்பீர்கள். பிருத்விபாக முனிவர் இவ்வாறு கட்டளை பெற்றதும் அவர்கள் அனைவரும் அவரவர் இடங்களுக்கு புறப்பட்டு சென்றனர் என்றார். அவர்கள் புறப்பட்டு சென்ற பின்னர் அனந்த பகவான் அந்த நாக மங்கையர் கூட்டத்திடம், உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். நீங்கள் அனைவரும் தவம் மேற்கொண்டு இடையர் இல்லங்களில் பிறந்து என்னை காணுங்கள். என்றாவது ஒரு நாள் காளிந்தி நதிக்கரையில் உள்ள அழகிய ராச மண்டலத்தில் உங்களுடன் நடனமாடி உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்றார். பின்னர் நிவாத கவச்சர்களின் அரசரான காளி கைகூப்பி இறைவனின் திருவடிகளில் மலர் அஞ்சலி செலுத்தி இறைவனின் திருவடிகளில் தலை வணங்கி, இறைவா, தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் எங்கு சென்றாலும் நானும் அங்கு செல்வேன். தந்தையே, உங்கள் பிரிவு எனக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு பக்தர், எனவே தயவு செய்து என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்றார். இந்த பிரார்த்தனையை கேட்ட அனந்த பகவான் மகிழ்ந்து தனது பக்தனான கலி அரசனிடம், என்னுடன் இந்திய நாட்டிற்கு வசதியாக வருவாய் என்றார். நீ அங்கு கௌரவ குலத்தில் திருதராஷ்டிரனின் மகனான துரியோதனன் என்ற பெயரில் பேரரசனாவாய். நான் உனக்கு உதவுவேன். கதாயுத போர் கலையையும் கற்று தருவேன். இவ்வாறு கூறி கலி மன்னன் அவனை வணங்கிவிட்டு தன் இடத்திற்கு திரும்பி சென்றான். அதே கலியுகத்தில் நீ துரியோதனனாக பிறந்திருக்கிறார். விஷ்ணு பகவானின் பிரமையால் உன் உண்மையான உருவத்தை நீ நினைவில் கொள்ளவில்லை. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலபத்ர காண்டத்தில் உள்ள பிறவிபாக முனிவர் மற்றும் துரியோதனனுக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ பலபத்ர அவதாரத்திற்கான ஏற்பாடுகள் என்ற தலைப்பு கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.